என்னை கூப்பிட்டு வச்சு, ஏப்பா நீ காலேஜ் எப்போ முடிச்சிருக்க? இப்போ தான் முடிச்சிருக்கேன். இப்போ தான் முடித்தேன் தலைவரே அப்படின்னு. சரி இப்போ தான் முடிச்சேன். அவர் உனக்கு மூத்தவர் தானே. முறையாக அவர் கூட பேசுகிற. ஆமாம், அவர் தானே மூத்தவர். இப்போ அவருக்கு கொடுக்கலாம்ல. அவர் நின்றா ஜெயிக்க முடியாது, ரொம்ப டஃப்பாக இருக்கும். அது எப்படி அப்படின்னு. இல்லை அவருக்கு அவ்வளோ தூரம் இது இல்லை. தலைவருக்கு செல்வாக்கு இருக்குது. தலைவருக்கு செல்வாக்கு நாங்கள் குறைச்சி சொல்லலை. நான் நின்றா ஜெயிச்சு அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் தலைவரை ஜெயிச்சு வந்துடுவேன். உங்களுக்கு நிறைய பதவி வரும், நிறைய பின்னால் நீங்கள் தான் அந்த கட்சி வரப்போகிறீங்க. நீங்கள் இந்த தடவை வாபஸ் பண்ணுங்க. என்ன வயசில் பேசுனீங்க இதெல்லாம்? ஒரு 20 வயசா? ஆமாம் 20 வயசு. 21 வயசு. சரி சரி சரி. அப்போ அதுக்கடுத்து தான் எனக்கு திருமணம் நடக்குது. அப்போ அந்த மாதிரி சொன்ன உடனே நீங்கள் பெரிய பெரிய எதுக்கெல்லாம் வரலாம் தலைவரே சொல்கிறார். இது விட்டு கொடுங்க, அவர் அண்ணன் வரட்டும், அவருக்கு நீங்கள் வேலை பாருங்கள், ஜெயிக்க வச்சுருங்க. வைக்க வச்சுட்டே என்னோட வாங்க, என்னை வந்து என்னை வந்து பாருங்கள், நான் ஜெயிக்க வச்சேன்னு சொல்லுங்கள். தலைவர் உங்களுக்கு பெரிய இதெல்லாம் தரேன். இப்போ என்ன பொறுப்பில் இருக்கீங்க? இந்த மாதிரி மன்ற அமைப்பாளராக இருக்கேன் அப்படின்னு. சரி உங்களுக்கு இது பண்ணுவோம், கட்சியில் மாணவரணியில் இருக்கீங்களா? மாணவரணியில் இருக்கேன். சரி பொறுப்பெல்லாம் கொடுத்துட்டு சொல்கிறேன் அப்படின்னாரு. சரின்ட்டு தலைவர் சொன்னோன்னே வாபஸ் வாங்கி